எனக்கு வர கஷ்டமாக இருக்கட்டும், எனக்கு வர அவமானமாகட்டும், அதை கூட ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு தன்னுடைய தன்மானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு தகுதியான நபர்கள் அப்படின்னா நம்மளுடைய மீனராசி என்பர்களை சொல்லலாம். எப்பவுமே பட்ட அவமானத்தை பார்த்து அப்படியே அதே இடத்துல உட்கார மாட்டாங்க. தன்னுடைய இலக்கு என்னவோ அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் இந்த மீனராசி. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பலன்கள் மாறுபடும். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது 12வது இடத்துல பிறந்திருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பாண்டா அவன், வெற்றி பெறுவாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை தான் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய கடந்த 4 ஆண்டுகளாகவே நிறைய இன்னல்கள், நிறைய பிரச்சனைகளை சமாளித்து நிறைய அனுபவங்களை நீங்கள் பெற்றிருப்பீங்க. வருகின்ற நாட்களில் எந்த பிரச்சனை எப்படி வந்தால் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற அந்த அனுபவம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்கும். அந்த அனுபவம் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். முகத்திலே ஒரு தெளிவு இருக்கும். பழைய பிரச்சனை கூட ஒரு சில விஷயங்கள் வரும், அதை கூட உங்களுடைய பழைய அனுபவத்தை வச்சு அதை ஒரு சுமூகமாக பேசி முடிப்பீங்க. அதனால் அவங்க மத்தியிலையும் கூட நல்ல ஒரு பாராட்டு பெறத்துக்கான அமைப்பு இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு தனி மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே கடந்த ஓராண்டுகளாகவே சின்ன சின்ன கருத்து மோதல்கள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் அப்படின்னு சொல்லலாம். பணவரவு அப்படிங்கிறது நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு எப்படின்னா அந்த 7.5 சனி காலத்துலேயும் பணமழை பொழிய போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வருமானம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது. ஏன்னா கடந்த காலத்தில் வருமானம் இல்லாமல் ஒரு சில இன்னல்களையும் கடன் பிரச்சனைகளையும் உள்ளான மீனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வரது அதிகமாகிறதுக்கான சாத்தியக்கூறில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பணமே வராமல் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு நடக்க போகுது. குறிப்பாக அந்த தமிழ் புத்தாண்டுலேருந்தே ஒவ்வொரு நல்ல விஷயமா நடக்க ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்க உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அவங்களுடைய உயர்கல்விக்காக கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. அவங்களுடைய எதிர்காலத்திற்காக ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய உழைப்புக்கும் அவங்களுடைய உணர்வுக்கும் இந்த காலகட்டத்தில் மதிப்பு கொடுப்பீங்க. அவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க. அவங்களுடைய தியாக உணர்வையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. உங்களுடைய தியாக உணர்வையும் உங்களுடைய குழந்தைகள் புரிந்துப்பாங்க. அதனால் நல்ல ஒரு புரிதல் உணர்வு உள்ள ஒரு காலகட்டமாக தான் வருகின்ற நாட்கள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய உடன்பிறப்புகள், இளைய சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் விரைய செலவு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் அது ஒரு பக்கம் விரைய செலவு இருந்தாலும் அவங்க மூலியமாகவே ஒரு சில வருமானங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சொந்த ஊரில் வீடு கட்டுவீங்க. அதற்கான முயற்சியில் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பவர்கள் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா மே 1 குரு பகவான் 4ஆம் வீட்டில் வந்து அமரும் போது தாயாருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அப்பப்போ வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சுபவரியம் செஞ்சுக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தினர்கள் என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக எஃபெக்ட் போட்டு ஒவ்வொரு விஷயமா நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் 5ஆம் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் இருக்கும். உங்களுடைய இலக்குகள் எல்லாமே அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அந்த 5ஆம் வீட்டுக்கு எப்போ குரு பகவான் வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/4/2024
25/1/2027 முதல் 13/4/2027 வரை 5ஆம் வீட்டுக்கு வரும்போது தான் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த 3ஆம் வீட்டில் இருக்கும்போது சின்ன சின்ன இடைஞ்சல்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில், அதுவும் குறிப்பாக உங்களுடைய தாயோட ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனை கொஞ்சம் வரத்துக்கான சாத்தியக்கூறு இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கைக்கு வந்தது வாய் கெட்டாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இன்னல்கள் இந்த காலகட்டத்தில் வரும். பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனையில் நீங்கள் தலையிட்டிருக்கவே மாட்டீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதற்கான பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்திருக்கும். வாங்க போய் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போவீங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனையாகவும் இன்னலாகவும் முடிஞ்சு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் தொடர்ச்சியாக இடர்பாடாக நிற்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் அதிசாரா குருவாக வரும்போது 6ஆம் வீட்டுக்கு செல்லும்போது வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும். பிள்ளைங்களுடைய படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். வெளியூர் வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்கள், பழைய நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. இந்த அதிசாரா குருவாக இருக்கும்போது 31/10/2026 முதல் 25/1/2027 வரை அதிசாரா குருவாக வரும்போது 6ஆம் வீட்டுக்கு குரு பகவான் வரும்போது இந்த மாற்றங்கள்லாம் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ராகு கேதுவால் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு 12ஆம் வீட்லேயும் கேது 6ஆம் வீட்லேயும் தொடர்ந்து இருக்கிறதுனால பெரிய பெரிய விஐபிகளுடைய அறிமுகம் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கும். சுப செலவு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செஞ்சுக்கிறது நீங்கள் நல்லது. ஒரு வீடு கட்டுறது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி ஏதாவது சுப செலவு செஞ்சுக்கிறது நல்லது. கையில் இருக்கிற பணம் கரையிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அது ஆரோக்கிய ரீதியாக ஒரு சின்ன செலவாக முடியறதை விட சுப விரயமாக நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் வரும். அதே நேரத்தில் ராகு 12ஆம் வீட்டில் இருக்கும்போது அந்த சொத்துலாம் உங்களுடைய கைக்கு வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கேதுவும் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சாதகமான பலன் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். 5/12/2026 முதல் 12/4/2027 வரை ராகு பகவான் 11ஆம் வீட்டுக்கும் கேது பகவான் 5ஆம் வீட்டுக்கும் வரும்போது தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அமையும். அதே மாதிரி முகத்தில் ஒரு உற்சாகம், ஒரு தெளிவு, ஒரு அனுபவம் எல்லாமே அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதிர்காலத்திற்காக ஒரு சில முக்கியமான முடிவுகள் அந்த மீனராசி அன்பர்கள் அந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. அது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய தாயாரோட உடல்நலத்தில் சின்ன பாதிப்பு வரும்னு சொன்னோம் இல்லையா, அந்த பாதிப்பு அந்த காலகட்டத்தில் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சனி பகவான் ஜென்ம சனியாக அமரும் போது வருங்காலத்தை பற்றி ஒரு விதமான பயம் இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், அது நிறைவேறுமா நிறைவேறாதா, தொழிலில் லாபம் கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம நினைத்ததை அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நம்மளுடைய குழந்தைங்க கூட நம்மளுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்களா நடக்க மாட்டாங்களா, வாழ்க்கை துணை வழியால் ஏதாவது உதவி கிடைக்குமா அல்லது உதவி கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். முடிவை கூட கொஞ்சம் தெளிவாக எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இந்த மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் அலட்சியம் வேண்டாம். நடைப்பயிற்சி, யோகா பயிற்சி, தியான பயிற்சி, மெடிடேஷன் செய்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நல்லது. இதெல்லாம் செய்யுங்க. மனதில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன சுபகாரியங்கள் நடக்காமல் தள்ளி போயிட்டே இருந்தது அப்படின்னா அதை நடக்கிறதுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இல்லத்தரசிகளாக இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி பெயர், உங்களுடைய கை ஓங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இழந்த செல்வாக்கெல்லாம் மீண்டும் கிடைக்கும். புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது. பிள்ளைங்க ரொம்ப பொறுப்பாக நடந்துக்குவாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா கன்னி பெண்களாக இருக்கக்கூடிய மீனராசி பெண்கள் கொஞ்சம் குழம்புவாங்க, கொஞ்சம் தடுமாறுவாங்க. ஒரு விதமான பயம், எதிர்காலத்தை பற்றி ஒரு விதமான பயம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரணும் அமையறதுக்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி பெண்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். கல்யாணம் சிறப்பாக நடக்கிறதுக்கான யோகம் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா சித்திரை வைகாசிக்குள்ளே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் உயர்கல்விக்காக நீங்கள் ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் விரும்பிய கல்லூரியில் விரும்பிய
பாடப்பிரிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி பெண்களுக்கு அருமையாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். பெற்றோர்களுடைய அறிவுரை, ஆசிரியர்களுடைய அறிவுரை இதெல்லாம் கேட்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடந்தீங்கன்னாவே போதும், நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு புது புது சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கொள்முதல் அதிகமாக செஞ்சுட்டுமே இது விற்க முடியுமா முடியாதா அப்படின்னு பயந்திருந்த மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த பழைய சரக்குகளாக வித்துட்டு நல்ல லாபத்தை பெறத்துக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏஜென்சி, புரோக்கர் வேலை செய்கிறவங்களுக்கு, கல்வி நிறுவனம் சார்ந்த வேலை செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஆதாயம் பெறத்துக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டில் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க புதிய பங்குதாரர்களை சேர்த்தும் போது கொஞ்சம் யோசனை பண்ணி சேர்த்துக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மற்றவங்களாம் வியந்து பார்க்குற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். மேலதிகாரிகளை கூட முக்கியமான பொறுப்புகளை உங்களை நம்பி ஒப்படைப்பாங்க. நல்ல ஒரு மேன்மையான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சம்பள உயர்வுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் அதிக நேரம் வேலை செய்கிறதுனால கண் வலி, காது வலி இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், தொந்தரவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதுக்கு உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் தலங்களுக்கு சென்று அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. சித்தர்களை வழிபடுறது, அது குறிப்பாக பார்த்திங்கன்னா இடைக்காடர் சித்தரை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். அதோடு கூட கணக்கம்பட்டி சித்தரை கூட வழிபடுங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம்.